ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகமோ பிசாசின் பிடியில் உள்ளது. பிசாசின் பிடியில் உள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கவலைகள் நம்மை சூழ்ந்துள்ளது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கவலை நிறைந்த வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் நாம் கவலையாய் வாழ்வது, துன்பப்பட்டு இருப்பது கிறிஸ்துவுடைய சித்தம் அல்ல. வேதம் கூறுகிறது, இந்த உலகத்திலே உள்ள சிற்றின்பங்களில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவோ கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும். அதிகாலையில் எழுந்துருங்க, ஜெபிங்க, ஜெபமாலை சொல்லுங்க. முஸ்லீம்ஸ் பாருங்கள், 5 வேளை தொழுகிறாங்க. 7 வேளை நம்ம தொழணும், 7 வேளை நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்ம கர்த்தருக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்போம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக கடுமையான ஒரு துன்பத்தில், ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னுடைய மனைவி மூளை மற்றும் நரம்பியல் நோய், அடுத்ததாக யூட்ரஸ் கேன்சர். ஆனால் இன்றைக்கி நாங்கள் கவலைப்படலை, கஷ்டப்படலை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த உலக சிற்றின்பத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம். நமக்கு குறைவுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். தரித்திரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தரித்திரங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து நம்மை ஐஸ்வர்யனாக்கி விட்டார். நோயை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். பாவத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுள்ளோம். ஆக இந்த உலகத்தில் கஷ்டமோ பிரச்சனையோ எதுவுமே நம்ம சேதப்படுத்தாது. நம்ம கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். 7 வேளை கடவுளை ஜெபிங்க, 7 வேளை கடவுளை துதியுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். அதுதான் வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பத்தில் நம்ம மகிழ்ச்சி அடையணும்னு நினைக்க வேண்டாம். அதெல்லாம் பிசாசுக்குரியது. பொண்ணோ பொருளோ நம்மை திருப்திப்படுத்தாது. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக நாம் எப்போதும் இருப்போம்.